திறந்திடு சீசே. மாலை நேரம். காப்பி குடித்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தார் மயில்வாகனன். வாசலில் பைக் சத்தம் கேட்டது. புயல் போல் வீட்டிற்குள் நுழைந்த கோபி ஹாலில் உட்கார்ந்திருந்த அப்பாவை கண்டும் காணாதது போல தன் அறைக்குள் சென்று விட்டான். சாத்தியுள்ள அறையின் முன் நின்று, கோபி காப்பி போடட்டுமா என்று கேட்டாள் அம்மா வள்ளி. கொஞ்ச நேரம் போகட்டும் என்றான் உள்ளிருந்தவாறு. ஜன்னல் வழியாக பார்த்தபோது உடையை கூட மாற்றாமல் கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தான். யாரையும் பார்க்க பேச பிடிக்காமல் தன்னை அவன் தனிமைப்படுத்திக் கொள்வது தெரிந்தது. கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்துட்டான். எப்போ எழுந்து வருவானோ? அந்த அளவுக்கு வேலை அவனை படுத்தி எடுக்குதோ என்னவோ. அதுக்கு தான் முதல்லையே சொன்னோம், இந்த படிப்பு வேணாம்னு. கேட்டாதானே என்று அவள் அங்கலாய்க்கும் போதே படக்கென்று கதவை திறந்த கோபி, நான் சொன்னேனா வேலை பழுவா இருக்குன்னு, என்னால் முடியலைன்னு? நீங்களா எதையாவது கற்பனை செய்யாதீங்க. வெளியில் இருந்து வந்தவனுக்கு டயர்டாக இருக்காதா? அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா என்று சிடுசிடுத்தான். சரிப்பா, ஓய்விடு, தோணும்போது சொல்லு, காப்பி கலக்கிறேன் என்று சொல்லி அடுப்பங்கரைக்கு போனாள். நடப்பதை கவலையுடன் பார்த்த மயில்வாகனன் தொலைக்காட்சியை நிறுத்தி காலி கோப்பையுடன் எழுந்து வந்தார். பார்த்தீங்களா அவன் எப்படி நடந்துக்கிறான்னு? இப்போ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட யோசிக்கிறான் என்று புகார் வாசித்தாள் வள்ளி. இங்கே பாரு, அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? படித்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கவனுக்கு நிறைய அலுவலக பிரச்சனைகள் இருக்கும் என்று மனைவிக்கு சமாதானம் செய்தாலும் யோசனையுடன் நகர்ந்தார் மயில்வாகனன். சிறிது நேரத்தில் அலைபேசியை ஒலிக்க யாரும் எடுக்காததை பார்த்து, அதான் அடிக்குதில்ல, யாராவது எடுங்களேன், யார் காதிலும் விழலையா என்று அறையிலிருந்து கத்தினான் கோபி. இதோ எடுக்கிறேன்ப்பா. வேகமாக எடுத்து பேசிய மயில்வாகனன், அடடே துரையா, பார்த்து எவ்வளோ நாளாச்சு, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்தார். அவர் ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருப்பார் போலிருக்கு. துரை, நீ என் அலைபேசிக்கு வர்றியா? இங்கே இதில் பேசுகிறது என் மகனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அவன் முக்கியமான வேலையில் இருக்கான் என்று சொல்லி அலைபேசி நம்பரை தந்து தொலைபேசி அழைப்பை துண்டித்தார். தன் அறையை ஒட்டி மரத்தடியில் நின்று கத்தி பேசும் அப்பாவை சத்தம் போடுவதற்காக எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த கோபி அப்பாவின் பேச்சை கேட்டு நிதானித்தான். அலைபேசியில் மிகவும் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார் மயில்வாகனன். துரை, 10-15 வயசு வரைக்கும் பசங்க நம்ம கைக்கு கீழே இருக்காங்க. அதுக்கு மேலே போயிட்டா அவங்களுக்கு பெரிய மனுஷத்தனம் வந்துடுது. தனக்குத்தானே முடிவெடுக்கிறது, அவங்க கருத்தில் பிடிவாதமாக இருக்கிறதுன்னு மாறி போயிடுறாங்க. தன் திறமை என்ன, எந்த வழியில் போனால் சிறப்பாக செயல்பட முடியும்னு முழுசாக தெரிஞ்சுக்காம அந்த நேரத்தில் எது வசீகரமாக இருக்கோ அந்த துறை பக்கம் சாஞ்சிடுறாங்க. உன் பிள்ளையும் அப்படி தான் செய்திருக்கான். இப்போ அவனுக்கு அவன் தேர்ந்தெடுத்த துறை சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னா ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இதை வேணாம்னு. நீ கேட்டியான்னு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவேங்கிறதுனால பயந்து, அல்லது அவனுக்கு தான் நொந்து போயிட்டதா நினச்சிடக்கூடாதுங்கிறத தன்முனைப்பில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறான். இதை பற்றி உன் மகன் சீனுக்கிட்ட நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாத என்றபடி திரும்பினார். சற்றென்று திரும்பி கொண்டான் கோபி. மறுநாள் அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா தோட்டத்து வாசலில் நின்று அலைபேசியில் பேசுவதை அவனை அறியாமல் காதில் வாங்கினான் கோபி. சீனு, உனக்கு வேலை தானே போச்சு, குடி ஒன்றும் மூழ்கிடலையே, இதுக்காக வருத்தப்படவோ ஒரேடியாக நம்பிக்கை இழக்கவோ கூடாது. இந்த வயசில் நீ தேர்ந்தெடுத்த படிப்போ வேலையோ உனக்கு பொருந்தலைன்னு தோணுச்சுன்னா அங்கேயே உட்காந்து யோசனை செய்துக்கிட்டு இருக்காம நமக்கு பொருத்தமான வேலையோ தொழிலையோ தேர்ந்தெடுக்கிறோம். நீ பிடிவாதமாக தேர்ந்தெடுத்த படிப்பு, அதன் மூலம் கிடைச்ச வேலை, அதனால் தோற்று போயிட்டதா தயவு செஞ்சு நினைக்காத. இந்த வயசில் இப்படி தான், சின்ன சிக்கல் கூட பூதாகரமாக தெரியும். கொஞ்சம் விலகி வந்து பார்த்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இறங்கி போனார். அவர் போவதையே பார்த்தபடி நின்றான் கோபி. யாருப்பா அது, என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கேட்கவில்லை. அடுத்த நாளும் அப்பாவின் பேச்சு வீட்டில் இறைந்து கொண்டிருந்தது. சீனு, உனக்கு சின்ன வயசு, இப்போ எந்த படிப்பையும் படிக்கலாம், எந்த துறையையும் முயற்சி செய்யலாம். 4 வருஷம் வீணாக போச்சுன்னு கவலைப்படாத. அடுத்து உள்ள 50-60 ஆண்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத. எனக்கு தெரிஞ்சு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து 2 வருஷம் படித்து பிடிக்கலைன்னு உதறி வேறு படிப்பில் சேர்ந்துருக்காங்க. வேறு வேலையெல்லாம் பிடிக்காம கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்து பிடிச்ச வேலைக்கு போனவங்க இருக்காங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது.
ஒன்றும் சரியில்லைன்னா இன்னொன்று தேர்ந்தெடுத்துக்கலாம். போய்கிட்டே இருக்கணும். குழந்தை நடக்க முயற்சிக்கிறப்போ விழத்தான் செய்யும். விழும்போது வலிக்கும், அழுக வரும். அதற்காக குழந்தை அடுத்து முயற்சி செய்யாமல் இருக்குமா? கால் உறுதியாகிற வரை இந்த தடுமாற்றம் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், எல்லாம் புரிஞ்சிடும். இப்போ என்ன, நீ நம்பி போன 2 முயற்சிகள் கைவிட்டு போச்சு, அவ்வளோதானே? எடிசன் மாதிரி 8000 முறையாக முயற்சி செஞ்சுட்ட. மகனை பார்த்ததும், ஓ கோபி, தொந்தரவு செஞ்சுட்டேனா என்று கொஞ்சம் தள்ளி நின்று பேச்சை தொடர்ந்தார். யாரோடு பேசுகிறார் அப்பா என்று நகராமல் அந்த பேச்சை கவனித்தான் கோபி. அவனுக்கு முதுகு காட்டி நின்று அவர் பேசினாலும் பேச்சு அவனுக்கு எட்டியது. பாரு சீனு, முதல்ல நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மீதும் உன் திறமை மீதும் நம்பிக்கை வை. தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவான். நம்ம விட்டு எது போனாலும் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், மேலே வந்துடலாம். இந்த விஷயத்தை தயக்கம் இல்லாமல் உன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோ. பெற்றவங்க கிட்ட என்ன உனக்கு வீம்பு வேண்டியிருக்கு? அவங்க எப்பவும் உன் நல்லதைத்தானே விரும்புவாங்க. தயக்கமாக இருந்தால் நான் வந்து பேசுகிறேன், கவலைப்படாத அப்படின்னு முடித்தார். யோசனையுடன் அறைக்குள் போனான் கோபி. என்னங்க? யாருங்க அந்த பையன்? எந்த பையன்? தினமும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அவனா? என் நண்பன் துரையோட பிள்ளை. அவனுக்கு என்ன பிரச்சனை? 12ஆம் வகுப்பில் அவன் எடுத்த மதிப்பெண்ணை வச்சு பெற்றவங்களும் பாடம் சொல்லி கொடுத்தவங்களும் அவனை பொறியியல் துறையில் எடுக்க சொல்லியிருக்காங்க. இவன் பிடிவாதமாக வேற ஒரு படிப்பை எடுத்து படித்தான். அதற்கான வேலை வாய்ப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சில இடங்களில் முயற்சி செஞ்சு தோற்று சோர்ந்து போயிருக்கான். இப்போ தப்பு செய்துட்டோமோ, தோற்று போயிட்டோமோங்கிற பயம் வந்துருச்சு. ஆனாலும் வீம்புக்காக அதே இதுலேயே இருக்கான். அதான் அவனுக்கு அறிவுரை செஞ்சு தேத்திக்கிட்டு இருக்கேன். பொய், உங்களுக்கு துரைங்கிற பேரில் நண்பரே கிடையாது. இதில் அவர் பையனுக்கு அறிவுரைன்றதெல்லாம் சும்மா. உங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் அலைபேசி வர்றதே இல்லை. வர்றது போல் நீங்களா பாவனை பண்ணுறீங்க. மணிக்கணக்காக அலைபேசியில் அறிவுரை மழையை பொழியிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு என்று கிடுக்குப்பிடி போடவும், பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே, அப்படின்னா எதுக்காக அப்படி பேசுகிறேன்னு உனக்கு புரியணுமே என்றார். புரியலையே, எல்லாம் நம்ம பையனுக்காகத்தான் என்றவர், இப்பெல்லாம் ஏன் கோபி எரிஞ்சு விடுறான்னு உனக்கு தெரியுமா என்றார். தெரியலையே, அவன் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை போச்சு என்றார். என்னங்க சொல்கிறீங்க? வேலை போன விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறான். அன்னைக்கு நாம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பிடிவாதமாக அவனுக்கு தோணுனதை எடுத்து படித்தான். படிப்பை குறை சொல்ல முடியாது. எதை படித்தாலும் எந்த வேலைக்கு போனாலும் நம்ம கவனமாக முழு முயற்சியோடு உழைச்சோம்னா முன்னுக்கு வந்துடலாம். துரதிர்ஷ்டவசமாக நம்ம பையனுக்கு அது சரியாக வரல. அதை வெளிப்படையாக சொன்னால் நாம் தோத்துட்டதா மற்றவங்க நினச்சிடுவாங்கன்னு நல்லா போய்கிட்டு இருக்கிறதா சொல்லி அவன் வெளியே காட்டிக்கிட்டு இருக்கான். இது அவனுக்கு நல்லதில்லை. போக போக மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும். அதன் அறிகுறி தான் எரிச்சலும் கோபமும். இதை பற்றி நாம் நேரடியாக பேசினா புரிஞ்சுக்க மாட்டான். அதான் யாருக்கோ சொல்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சு நம்மக்கிட்ட அவன் பிரச்சனையை வெளிப்படையாக பேச முன்வந்தால் போதும், அவன் சிக்கல் தீர்ந்துடும். குறைந்தபட்சம் அவன் மனதில் இருக்கும் அழுத்தமாவது குறையும். இயல்புக்கு வந்தாலே நல்ல விஷயமாய் இருக்கும் என்றார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. தொடர்ந்து கற்பனை சீனுவுடன் பேசியதில் ஒரு நாள், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனுவுக்கு போலவே எனக்கும் ஒரு பிரச்சனை என்றான் கோபி. மகனை ஆதரவாக அணைத்து சொல்லு கோபி என்றார். சொல்லத் துவங்கினான் கோபி. அவன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகத் துவங்கியது. பெற்றோர்களை நம்பினால் கண்டிப்பாக நாம் வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.